வெல்கம் டு கோம்சோல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா பைத்தம்பருப்பு சாம்பார். வாங்க இந்த பைத்தம்பருப்பு சாம்பார் இட்லி தோசைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப சிம்பிள் வைக்கிறது. பேச்சுலர் கூட ஈஸியாக வச்சிடலாம், சின்ன குழந்தை கூட அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான சாம்பார். இப்போ நான் 1 டம்ளர் பைத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் குக்கரில் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இதில் குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரே 1 டம்ளர் தண்ணி, 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளி இதில் 5 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும். அதனால் பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இதில் விருப்பப்படுறவங்க பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு சேர்த்துக்கல. இந்த அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் இதில் வச்சு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு நான் எடுக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக விளக்கெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது பக்கத்து அடுப்பில் நான் இப்போ இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். நம்ம வெளியெல்லாம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டு அவசரமாக பசிக்கும் பசங்களுக்கு, இது மாதிரி உடனே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த சாம்பார் வச்சிடலாம். இட்லியும் வெந்துடும். இப்போ நான் இட்லி ஊற்றி வச்சிடறேன். இப்போ நான் ஒரு அடுப்பில் பருப்பு வச்சுருக்கேன், இன்னொரு அடுப்பில் நான் இட்லி ஊற்றி வைக்கிறேன். இப்போ இந்த இட்லி வேகக்குள்ள நமக்கு அந்த பருப்பு ரெடி ஆயிரும். நம்ம பருப்பு ரெடி ஆனோன்னா அதை தாளிக்க வேண்டியது தான் நமக்கு வேலை. வேறு எந்த வேலையுமே இல்லை. அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க இந்த சாம்பார். இப்போ அடுப்பான் பண்ணி இப்போ நான் விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நான் சேர்த்துருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதிலையே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் நான் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுலேயே மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம குக்கரை நம்ம திறந்து பார்த்துடலாம். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே வரும். இப்போ பாருங்கள், விசிலை எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் இதிலே நல்லா வேகட்டும். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கும்போது பாருங்கள், தண்ணியே இல்லை. நான் வச்ச தண்ணி அளவான தண்ணி. ஒரே 1 டம்ளர் தான் ஊற்றணும். நிறையா தண்ணி ஊற்றிடுச்சுன்னா குழஞ்சிரும். குழையக்கூடாது இந்த சாம்பாருக்கு பருப்பு. இந்த பருப்பை மத்து வச்சு நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் நான் புளி சேர்க்க மாட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன். இதில் நான் 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். எதுக்காக பைத்தம்பருப்பு சாம்பாருக்கு புளி சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும் சுவை. இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கரண்டியை வச்சு கிண்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வதக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்து விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். எதுக்காக கொதிக்க விடலான்னு சொல்கிறேன்னா, அந்த மிளகாத்தூள் வாசம் போகிறதுக்கு, பச்சை வாசம் போகிறதுக்காக தான் நான் கொதிக்க விடலான்னு சொல்கிறேன். நம்ம கொதித்து உடனே இறக்கிடலாம். ஏன்னா பச்சை வாசம் போனவுடனே இறக்கிடலாம், நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த சாம்பார் இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இட்லியும் ரெடியாக வெந்துருச்சு. நம்ம இட்லி தட்டிலேருந்து எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் வேலை. இதில் இந்த சாம்பாரில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும்.
நிறையா பசங்க சாம்பாரே பிடிக்காது. இதில் நெய் ஊற்றி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.